வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி அந்த அட்வைஸ்னால நிறைய பேர் வாழ்ந்த சரித்திரம் உண்டு. இவர்கள் செய்யக்கூடிய அந்த அறிவுரையாகப்பட்டது மற்றவர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றிருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மீன ராசி அன்பர்கள் கிட்ட பேச ஆரம்பித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே இவர்களை ஏதோ மிஸ்மரிசம் பண்ண மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கடைசி அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியவும் தெரியாது. இவங்க என்ன சொன்னாங்கன்றது இவங்க கிட்ட கேட்டாலும் தெரியாது. அவள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் நான் சொல்ல ஆரம்பித்தேன், அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அந்த உலக அறிவுன்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல எந்த ஒரு கொஸ்டினை பற்றி கேட்டாலும் அதை டைரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு கஜலட்சுமி யோகம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஏற்பட போகுது. ஏற்கனவே நல்லா சுகமாக தான் இருக்கிறாங்க. ஏழரை சனி ஜென்ம சனின்னு அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் தான், நாங்கள் எல்லாரும் தான் ஜோதிடர்கள் தான் அந்த மீனராசி என்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த மீனராசி என்பர்கள் எந்த ஒரு துரும்புக்கும் அசைய போகிறதே கிடையாது. இப்போ இன்னும் ஒரு மேலும் பல மடங்காக, அதாவது ஒரு நல்ல ஒரு மதிப்பாக அந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அபரிமிதமாக நடக்க போகுது. இந்த சுகஸ்தானத்தில் அந்த சேர்க்கை இருக்கும்போது இவர்கள் அப்படியே அந்த ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இருந்த இடத்துல உணவு வர்றது, இருந்த இடத்துல டீ காஃபி சாப்பிட்றது, உங்களுக்குன்னு பரிமளிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆஃபீஸ் போனால் ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் ஒரு சாதாரணமாக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டே வருவீங்க. உங்களுக்குன்னு ப்ரமோஷன்ஸ் தேடி வர்றது, இந்த மாதிரிலாம் பல மடங்காக உங்களுடைய பலங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அஷ்டமாதிபதி. அதை நம்ம முதல்ல நம்ம இங்கே விவரிக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காசு வருது, ஒரு சில விஷயங்களில் நிறைய பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மீனராசி என்பர்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு அங்கே அந்த பணத்தை லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜென்ம சனி ஒரு பக்கம் வக்ரமாக இருக்கிறாரு. அந்த வக்ரகதியாக இருக்கும்போது இந்த கஜலட்சுமி யோகமும் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் அந்த மீனராசி என்பர்களுக்கு பண வரவுகளும் ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணணும். நம்ம மீனராசி என்பர்கள் சும்மா இருப்பாங்களா? கையில் ஒரு 10,000 ரூபாய் வந்தாச்சு அப்படின்னாலே அந்த 10,000 ரூபாயை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு மடங்கு பணத்தை பல மடங்காக உயர்த்தக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள். இப்படிப்பட்டவர்களை நம்ம சும்மா இருக்க சொல்ல முடியுமா? அந்த கிரகங்களின் கோச்சாரங்கள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை தான் அந்த அஷ்டமாதிபதி கஜலட்சுமி யோகமாக செயல்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வைப்பார். அந்த ப்ராப்பர்ட்டியில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த பத்திரங்கள் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா பார்க்கணும். அடுத்து அதில இருக்கக்கூடிய அந்த விடுதலை பத்திரங்கள் எல்லாமே சரியாக இருக்கா? இப்படின்னு ஒரு செக்குக்கு நிறைய ஒரு 1000 ஒரு விஷயங்கள நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறத விட நீங்க நகைகள் வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்றது முடிவு பண்ணி, நகை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் மீறி இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு யோகமான காலகட்டம். மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நேரம், ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மருத்துவ துறையில் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டான நீங்கள் செய்யக்கூடிய சில சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் அந்த குரு சுக்கிரன் யோகம்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் இந்த மாதிரியாக அந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. காதல் போன்ற விஷயத்தில் பெருமளவு சாதகமான பலன் கிடையாது இந்த மீனராசி என்பர்களுக்கு. ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காதல் உங்களுக்கு இப்போ ஒரு மாயமாக தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே மாதம்தான் அந்த காதல் பிரேக் ஆகிடும். அதனால் காதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டாதீங்க. ஈடுபாடு காட்டினீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு துன்பங்களை இந்த மீனராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, குழந்தைகளினுடைய வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள், குடும்ப பாசங்கள், உறவுகள் இது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில் ஒரு படி முன்னேறதுக்கு அந்த வேலையில் இருந்து கொண்டே ஒரு மாற்று தொழில் அப்படின்றத செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு பண்ணலாம். நான் இந்த மாதிரியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குருவாகப்பட்டவர் தான். அந்த குரு சுக்கிரனோடு சேரும்போது தான் ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் பொசிஷனை அந்த வெளிநாட்டில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா சுக்கிரன்றவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி. அவர் வெளிநாட்டில் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கை கொடுப்பாரு. இங்கே இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை கொடுக்க மாட்டார். நீங்கள் என்னதான் நீங்கள் பண வரவு இருந்தாலும் அந்த வரவுகள் எல்லாமே தேவையில்லாத விரயங்களுக்கு தான் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதோ ஒரு மருத்துவ வியாதிகளுக்கோ கடன்களுக்கோ இல்லை ஒரு லீகல் பிரச்சனைகளுக்கோ செலவு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் பொசிஷனை இந்த 25 நாட்களில் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால் தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். அடுத்து வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உயர் பதவி, ப்ரமோஷன்ஸ், அடுத்து இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரியான இன்க்ரிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்காக உங்களுக்கு உயர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப், இது வரைக்கும் அதாவது உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து ஒரு வருமானத்தை அங்கே செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்களே அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தானே. உங்களுக்குன்னு சில சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கும் போது கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே ஒரு நிரந்தர ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு நான் மேலே சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு போடலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.